காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு கட்சி சார்பாக நான் சொல்லல, நான் பெண் ரீதியாக நான் சொல்றேன். ஒரு 2 பெண் குழந்தைகளுக்கு தாயாக சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. மனசு வந்து அந்த வீடியோல அந்த ஆடியோல கேட்கும் போது மனசு அப்படி என்ன சொல்றது, வார்த்தைகள் இல்ல, அது சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல. ஒரு பெண் எப்படி இது தாங்கிட்டு இருப்பா எனக்கு தெரியல. வீட்டுல இருக்கிற பெண்கள் அந்த தாய் மனசை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வி வரும். இப்பதான் தொகுதி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வேட்பாளர்கள் எல்லா விஷயங்கள் நடக்கும். டைம் இருக்கு, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. பத்திரிகையாளர் எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு ஒரு தொகுதி அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த தொகுதியில இவங்க தான், அந்த தொகுதியில இவங்க தானா, நீங்களே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு பண்ணிடாதீங்க. என்ன இருக்கு, இன்னும் டைம் இருக்கு, நமக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஸோ முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவோம். எந்த தொகுதியில யார் நிக்க போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம். அதுக்குதான் கமிட்டினா நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கோம். இப்பதான் ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மேனிஃபெஸ்டோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேச போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் டாப் ப்ரையாரிட்டி வந்து வேலை வாய்ப்பு. இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம அன்எம்ப்ளாய்மெண்ட்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, சென்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போன வருடம் இருந்திருக்கு. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது எங்கிருந்து நீங்க, ஆனா 4 லட்சம் கோடி கடன் தமிழகத்துக்கு இருக்கு. அது எங்கே, அப்படி என்ன நீங்க செலவு பண்ணீங்க, என்ன வேலை பார்த்தீங்க, ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தீங்களா, வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா, இல்ல விவசாயிகளுக்கு கொடுத்தீங்களா, இல்ல கல்வி ரீதியாக யாருக்காவது உதவி பண்ணீங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா 4 லட்சம் கோடி கடன் தமிழகத்து மேல இருக்கு. அது எப்படி வந்தது? இதுக்கு பதில் ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சியோட நம்ம அதிமுக சார்பாக எல்லாரும் பதில் சொல்லுங்க. நீங்க விருப்பம் தரும் செய்றீங்களா? என்னங்க, நான் கமிட்டியில இருக்குங்க. நன்றி.